ரொம்ப நல்லவனா நடிச்சிருக்கியா அதில்? ஆமாம் சார். ரொம்ப கால சொந்தம் இது. வாழ்த்துக்கள். இவனுடைய திறமைக்கும் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கணும். நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ரோஜா மேம் அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா நாடோடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கில் சம்போ சிவ சம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன். மேடம் இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவ சம்போ நடித்தாங்க. அதற்கு பிறகு இப்போது பார்க்குறேன் அவங்க திரையில். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பே டயானா படத்தில் இரா சரவணன் எப்படி, இரா என்டர்டெயின்மெண்ட் எப்படி அப்படின்னு சசிகுமார் சார் தொடங்கி என்னுடைய சொந்தக்கார பத்திரிகையாளர்கள் வரைக்கும் நிறைய பேர் கேட்டாங்க. நியாயமாக நானுமே யுவராஜ் சார் தான் கேட்டேன். ஏன்னா தயாரிப்பாளர்னா பணம் போடணும். நான் பணம் போட்டிருக்க வாய்ப்பில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். சசிகுமார் சாரும் அகிலனும் இல்லைன்னா நான் என்றைக்கோ ஊருக்கு பக்கம் போயிருப்பேன். அப்படி இருக்க இந்த படத்தில் தயாரிப்பாளர்களில் ஒருவர் அப்படிங்கிற தகுதி எப்படி கிடைச்சாச்சுங்கிறது பெரிய ஆச்சரியம். அது ப்ரமோஷன் டைமில் தான் எனக்கே தெரியும். யுவராஜ் வந்து இயக்குனர் பாரியை என் அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வந்து கதை சொல்ல சொன்னார். கதை சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஒவ்வொரு பாத்திரமும் அதோட தன்மையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாரி நடித்து காட்டி அந்த கதையை சொல்லி முடித்தார். யுவராஜ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ, என் கையில் காசு இருந்தால் இந்த படத்தை நானே தயாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உன் கையில் காசு இல்லைன்னா கூட இந்த படத்தை நீ தயாரிப்ப அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்களில் ஒருவராக என்னை ஆக்கியிருக்காரு. அந்த விதத்தில் யுவராஜ்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அதை செஞ்சு கொடுக்குற சாமி அவர். மிக குறிப்பாக நேற்று நைட்டு நான் பேசினப்போ, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு 3 வெற்றி படங்களை கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலேயும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நைட்டு 2 மணிக்கு உட்காந்து போஸ்டர் எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருக்கோம், பேனர் எங்கெங்கே வச்சுருக்கோம், ஏன் பார்க்குறீங்க கேட்டப்போ, பாரி இந்த முதல் படத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாப்ல சார் அப்படின்னாரு. வேற எந்த பதிலும் சொல்லலை. ஒரு இயக்குனருடைய கனவுக்காக இந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக உழைக்கிற ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது பெரிய விஷயம். யுவராஜ் வந்து தயாரிப்பாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி இராசவன் பேரை சேர்த்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதுக்கு இன்னொரு தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். அவங்க சொன்ன மாதிரி சினிமாங்கிறது மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய ஆயுதம். அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமாங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கும் நாம் சிஎம்ஐ சினிமாவிலேருந்து தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் மேம் நீங்கள் நடத்துகிற ஐஏஎஸ் அகாடமிக்கு நிகரானது தான் சினிமா தயாரிப்போம். பணத்தை போட்டாங்க, படத்தை பார்த்தாங்க. இடையில எந்த இடையூறும் இல்லை, எந்த தலையீடும் இல்லை. அதனால் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் வரவு பொன் வரவாக மாறட்டும். இந்த நல்ல நிகழ்வுக்கு, அன்பே டயானாங்கிற நல்ல படத்தோட நிகழ்வுக்கு நல்ல விருந்தினர்கள் 2 பேரை கூப்பிடலாம் அப்படின்னு தோணுனப்ப, விருந்தினர்கள் கோடி பேர் இருக்காங்க. ஆனால் நல்ல விருந்தினர்கள் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக நல்லவர்கள் அப்படின்னா சசிகுமார் சார் பேரை, சமுத்திரக்கனி சார் பேரை தவிர்க்கவே முடியாது. அதுவும் எங்கள் இல்லத்தில் ஒருவர் மாதிரி சசிகுமார் சார். யுவராஜ் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சசிகுமார் சார், சமுத்திரக்கனி சார் 2 பேர் என் சைடில் அப்படின்னேன். 2 பேர் தான் சார் படத்தோட மொத்த சைடில் அப்படின்னாப்புல. ஹைதராபாத்தில் இந்த கனி சாருக்கு நேற்று ஃபோன் பண்ணேன். இந்த படத்தில் அவருடைய பார்ட்னர் எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு படத்துக்காக விமானம் பிடிச்சி ஓடி வர்ற ஒரு வேகம் இருக்குல்ல, அது வந்து வேற யாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் இன்னொரு படத்தை கைதூக்கி விட, இன்னொரு படத்தை கொண்டாட வைக்க, தன்னோட மொத்த வேலைகளையும் விட்டுட்டு வந்த அந்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக நான் ஸ்டேஜில் பேசுறது வந்து எனக்கு பெருசாக செட் ஆகாது. இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் பேசிடணுன்ட்டு எழுதிட்டுலாம் வந்திருக்கேன். ஏன்னா வந்து மறந்துடுவேன் நிறையா. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையில் ஆரம்பிச்சுக்கிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தான். ஒரே நாளில் வந்து அவன் வாழ்க்கை வந்து ரொம்ப தலைகீழாக மாறிடுச்சு. அதாவது வேலை போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. டெய்லியும் போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துப்பான். அவனுக்கு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வர போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அவன் வந்து அவங்களே வெறிச்சோடி பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு சாயந்தர டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு பாட்டி வந்து, இந்தா தம்பி டீ குடினாங்க. பாட்டி என்ன விளாட்றீங்களா, என்கிட்ட காசுலாம் இல்லை, எனக்கு டீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து உடனே வந்து, பாப்பா நான் வந்து உன்னை காப்பாற்றலாம் வரல, அந்த டீயை பிடி, நீ தனியாக இல்லைன்றத சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவனும் அந்த டீயை வந்து பெருந்தன்மையாக வாங்கிட்டான். வாங்கி அந்த டீயை குடித்தான். அந்த டீயில் இருந்த சூடு வந்து அவனுக்கு வந்து மறைஞ்சிருக்கலாம். அந்த அடுத்த நாள் அந்த பாட்டி வருவாங்களான்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனே பார்த்துட்டு இருந்தான், வரல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தான், வரல. ஸோ அந்த பாட்டி வரல, ஆனால் அவங்க வாங்கி கொடுத்த அந்த டீயோட சூடு வந்து அவன் கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீ தனியாக இல்லை, உனக்காக இன்னும் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றத சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னோட வாழ்க்கையில் நான் இந்த இயங்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமாக இருக்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதில் வந்து முக்கியமாக சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் இல்லைன்னா நிறைய நேரங்களில் வந்து நான் தனிமரமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ரொம்ப நன்றி சார். சார் சசி சார் ரொம்ப நன்றி சார். அதாவது
டூரிசம் படம் கொடுத்ததுக்கும் நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து சரவணன் சார் சொன்னாங்க, நீங்கள் சார் கூப்பிட்டா வருவாரான்னு கேட்கும்போதும் வந்துவாங்க நம்ம ஈவெண்ட்டுங்கன்ற மாதிரி சொன்னார். நீங்கள் வரும்போதும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஏன்னா வந்து நீங்கள் இருக்கிறது இந்த இடத்த வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுன்றதை நான் கண்டிப்பாக நம்புறேன் சார். ஏன்னா சார் நீங்கள் இருக்க இடமே வந்து ரொம்ப பாசிட்டிவான இடம்ன்றதை நான் வந்து எப்பயுமே நம்புவேன். உங்களோட இடம் வந்து இங்கே இந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டை ரொம்ப ஸ்பெஷலாகிருக்கு சார். கணி சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க சார். அந்த வார்த்தை வந்து அந்த டைமில் பயங்கரமாக அந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சார். நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தையும் பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அன்பே டயானா வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், வெறுமனே ஒரு காமெடி படம், ஒரு ஃபேமிலி படம் அப்படி இல்லாமல் ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயத்த பாரிபுர டீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறதோ ஒரு காமெடி படம் பண்ணுறதோ இயல்பு தான், ஈஸி. அதை நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு அதுக்குள்ளே நம்ம சொல்கிற கருத்தை வந்து எவ்வளோ சென்சிபிளாக சொல்கிறோம். நம்ம வந்து இதை வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக சொல்லிட்டா இது போய் எவ்வளோ பெரிய ஒரு மக்களை சென்றடையுன்றது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஒரு கமர்ஷியலாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இதில் இருக்க கருத்துமே மக்கள் கிட்ட போய் வெகுவாக சென்றடையும். இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே, அதாவது இந்த படத்தில் சில விஷயங்கள் பேசியிருக்கு, அந்த விஷயம் யார் மனசையும் புண்படுத்தாம அவங்கள ஒத்துக்க வைக்கும். இது கரெக்ட் தான் அப்படின்றத இந்த படம் பண்ண வைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான படமா இருக்குன்றத நான் நம்புறேன். அதே டைம்ல கண்டிப்பா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுன்றத நான் நம்புறேன். அப்புறம் ஆக்டரா பாரி யாரு அப்படின் போதும் ஜமான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னா, பொதுவாகவே சில முகங்கள் பார்க்கும்போதும் அவங்க வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், அவங்களோட உழைப்பை பார்க்கும்போது அவங்க பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவேன். உண்மையா நான் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை, பாரி வந்து பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற ஆள் தான். ஏன்னா பொதுவாகவே அவங்களோட உழைப்பு அப்படி. ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும், அவர் வந்து அடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இந்த அன்பே டயானா ஒரு 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 பார்ட்டாக இருந்துச்சுன்னா நான் பயங்கர சந்தோஷப்படுவேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ப்ரோ நான் இந்த காசு விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் தான் ப்ரோ, ஆனால் இந்த படம் உங்களுக்காக பண்ணுறேன், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்துல நகரணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் கம்மி, இன்னும் அந்த ரொம்ப இயல்பா நமக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடத்த நீங்கள் நிரப்புவீங்கன்றதை நான் பயங்கரமா நம்புறேன். இந்த அன்பே டயானா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன கனவுகள் கண்டீங்களோ எல்லா கனவுகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் மருந்தா இருக்குன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன் ப்ரோ. அண்ட் வந்து சத்யாக்கா, அதாவது உண்மையாவே நாம வந்து ஒரு படம் சேர்ந்து பண்றோன்றதை தாண்டி இப்போ வந்து ஒரு பொதுவாக தலையீடுகள்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து படம் பண்றோம்னா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அது என்ன இது என்னன்றது கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க சொன்னதான், தம்பி நீங்க என்ன வேணுமோ அது பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான். சொன்னது மட்டும் இல்லாம அதை அப்படியே செஞ்சு கொடுத்து உங்க வார்த்தை மட்டும் இல்லாம எனக்கு பக்கபலகமா கூடமே அதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஏன்னா பொதுவாகவே உங்க சப்போர்ட் இல்லாம நாங்க படத்தை முடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றிக்கா. நீங்க இல்லைன்னா இந்த படத்தை முடிக்கிறதுக்கான சிரமங்கள் எங்களுக்கு பெருசா இருந்திருக்கும். ரொம்ப நன்றிக்கா. அண்ட் வந்து அன்பே டயானா வந்து ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டர்ல எல்லாரும் பாருங்க. எல்லாருக்குமே பிடிச்ச முக்கியமான ஒரு காமெடி என்டர்டைனிங் படமா இருக்கும். சேம் டைம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றதை நம்புறேன். நன்றி.